அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். அதே சமயம் இன்றைக்கு கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு மேலான கீழ்வெண்மணி என்னுடைய நினைவு நாள். அதற்காக அந்த நினைவு நாளையும் நம் நினைவு கூர்ந்து இந்திய வரலாற்றிலேயே, சுதந்திர இந்திய வரலாற்றிலேயே கீழ்வெண்மணி தான் இந்த இந்தியாவிற்கு திராவிட கட்சிகள் ஆட்சி செய்த சமூக நீதி என்று தம்பட்டம் அடித்துக் கொள்கின்ற கட்சிகளின் ஆட்சியில்தான் இந்தியா முழுக்க தலித் மீதான வன்கொடுமைக்கு ஒரு வரைவு கொடுக்கப்பட்டிருப்பதாக சமீபத்தில் வெளியான தி காஸ்ட் பிரைட் என்ற புத்தகத்தினுடைய ஆசிரியர் மனோஜ் மெத்தா தன்னுடைய மெட்டிகுலஸ், அதாவது நுணுக்கமான விவரங்களுடன் எழுதப்பட்ட ஒரு நூல். அந்த நூல் இந்தியாவில் இன்று வரை, சுதந்திரம் அடைந்தது முதல் இன்று வரை நடக்கக்கூடிய முக்கியமான தலித் மீதுகள் நடந்த வன்கொடுமையை பற்றியான ஒரு முழு விவரமான ஆராய்ச்சி நூல். தயவு செய்து அனைவரும் அந்த நூலை வாங்கி படிக்கவும். அது தற்சமயம் நீலம் பண்பாட்டு மையத்தின் சார்பாக தமிழாக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். விரைவில் அது தமிழில் வெளிவர இருக்கிறது. ஆனால் தற்சமயம் அது ஆங்கிலத்தில் உள்ளது. தி காஸ்ட் பிரைட், மனோஜ் மெத்தா அவர்கள் தன்னுடைய முதல் அத்தியாயத்தில் கீழ்வெண்மணியை தொடர்ந்து அவர் எழுதுகிறார். அவர் எழுதும்போது இந்த கீழ்வெண்மணியில் ஒவ்வொரு நிமிடத்திற்கு நிமிடம் நடந்த புள்ளி விவரங்களை அதில் குறிப்பிட்டிருக்கிறார். அதில் குறிப்பிடும் போது சுதந்திர இந்தியாவினுடைய வரலாற்றில் இங்கு சமூக நீதி என்று பேசிக்கொள்கின்ற, சமூக நீதியை காக்க வந்த அவர்களுடைய முதல் அத்தியாயம் தொடங்கப்பட்டது இந்திய உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக ஒரு வரையறையை கொடுத்திருக்கிறது. அது தலித் மீதான வன்கொடுமைக்கான ஒரு வரையறை. அந்த வரையறையை கொடுத்தது தமிழகத்தில் ஆட்சி செய்கின்ற திமுக, அன்றைக்கு ஆட்சி செய்த திமுக. இந்த நிகழ்ச்சிக்கு பற்றிய ஒரு முக்கியமான ஆய்வு கட்டுரை இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகவும் பிரபலமான எழுத்தாளர், பெண்ணியவாதி மீனா கந்தசாமி அவர்கள் ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நினைவு உரை ஆற்றும் பொழுது, பம்பாயில் நினைவு உரை ஆற்றும் போது, ஒரு மாவோயிஸ்டினுடைய இறப்புக்கான நினைவு உரை ஆற்றும் போது அதனுடைய நினைவு உரை நோபடி கில்ட் தலித், நோ ஒன் கில்ட் தலித் என்ற ஒரு கட்டுரை. அந்த பேச்சு அதனுடைய தொடக்கத்தில் அவர்கள் எடுத்து மேற்கோள் குறிப்பிட்டது என்னவென்றால், இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பேசிக்கொண்டிருக்கின்ற, இன்றைக்கு கொண்டாடப்படுகின்ற, இன்னைக்கு ஈவே ராமசாமி என்று சொல்லக்கூடிய பெரியாருடைய நினைவு நாளும் கூட. அன்றைக்கு பெரியார் என்ன கூறினார்? இந்த கீழ்வெண்மணி உடனடியான அவருடைய என்ன கூறினார் என்று அவர் அதில் குறிப்பிடுகிறார். கூலி என்பது நிலச்சுவாழ்ந்தார்களுடைய உரிமை. கூலி தொழிலாளர்கள் எந்தவித உரிமையும் கிடையாது, எங்களுக்கு கூலியை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைப்பதற்கு எந்த உரிமையும் கிடையாது. அதை ஆங்கிலத்தில் அவர் என்ன சொல்கிறார்? The wage of a worker is a prerogative of a landlord. A worker have no right to demand wage. This is தந்தை பெரியார், கோட் அண்ட் கோட். அதற்கு அப்புறம் இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்ற மிகப்பெரிய அறிவார பேரறிஞர் என்று சொல்லக்கூடிய முதல்
திராவிட இயக்கத்தினுடைய முதலமைச்சர் CN அண்ணாதுரை அவர்கள் என்ன சொல்கிறார், ஒரு இயற்கை சூழலில் இடி மின்னல்கள் வருவது இயற்கை. நாம் இடி மின்னல்களை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டியதில்லை, அதை பெருசாக கருத வேண்டியதில்லை. அதுபோல்தான் கீழ்வெண்மணி என்ற படுங்கொடூரம், வன்மம் ஒரு இடி மின்னலை போன்றது, அதை மக்கள் பெரிதுபடுத்தக் கூடாது என்று CN அண்ணாதுரை கூறுகிறார். இது இதை முன்வைத்துதான் அவர்கள் மீனா கந்தசாமி தன்னுடைய உரையை ஆற்றுகிறார். அந்த கட்டுரை ஆன்லைனில் இருக்கிறது, யார் வேண்டுமானாலும் படிக்கலாம். சரியாக. சோ இப்ப இன்றைக்கு கிட்டத்தட்ட 1 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. இந்தியாவில் அல்லது உலகத்திலேயே வேற எங்கும் நடக்காத ஒரு காட்டு மிராண்டித்தனம் இது சமூக நீதி மண்ணில் திராவிட ஆட்சி காலத்தில், அன்றைக்கு கீழ்வெண்மணி அண்ணாதுரையினுடைய ஆட்சி, இன்றைக்கு வேங்கை வயல் அவருடைய வளர்ப்பு, அதனுடைய வாரிசாக வந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி. இதற்கு இவர்கள் செய்தது என்ன? கீழ்வெண்மணியில் என்ன செய்தார்கள், வேங்கை வயலில் என்ன செய்தார்கள்? தோழர் ரமணி பேசும் பொழுது அவர்களுடைய கருத்தில் எனக்கு முழுமையாக உடன்பாடு உண்டு. அவர்கள் மிக சீரிய பணியாளர், அக்கறை கொண்டவர். ஆனால் அதே சமயத்தில் நாம் பாரதிய ஜனதா கட்சியும் சங்கு பரிவாரும் தான் இதற்கு பின்னணியாக இருக்கிறது, அவர் சேர்ந்து விட்டார் என்று கூறினார். அது இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் நாம் கேள்வி கேட்க வேண்டிய இடத்தில் யார் இருக்கிறார்கள்? அதிகாரத்தில் இன்றைக்கு யார் இருக்கிறார்கள்? அன்றைக்கு கலெக்டர் செய்த நாடகம் என்ன? இன்றைக்கும் இந்த அரசு, தமிழக அரசு செய்து கொண்டு போடுகின்ற நாடகம் என்ன? இதை நாம் பொதுமக்களிடத்தில் தெளிவுபடுத்த வேண்டியது இருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்தில் பாஜக ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. அதே சமயத்தில் அதற்காக நாம் பிஜேபியை போல இந்தியாவில் ஒரு பிரச்சனை என்றால் அதற்கு பாகிஸ்தான் தான் காரணம், அல்லது வேறு எங்காவது பிரச்சனை என்றால் அதற்கு இஸ்லாமியர்கள் காரணம் என்பதை போன்று நாம் தமிழகத்தில் நடக்கக்கூடிய தலித்துகள் மீதான வன்கொடுமைகளுக்கு பாரதிய ஜனதா கட்சி இது மட்டுமே காரணம் என்று நாம் முடிவு எடுப்பது நல்ல ஒரு அணுகுமுறையாக இருக்காது. ஏனென்றால் நாங்கள் அன்றைக்கு கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு மேல்தான் அந்த இடத்திற்கு சென்றோம். அதாவது காணும் பொங்கல் அன்று. அந்த காணும் பொங்கல் அன்று செல்லும் பொழுது நாங்கள் ஒரு 6-7 பேர் அவர்களுடைய சொந்த எல்லாருமே இப்ப தோழர் ரமணியும் சரி, மற்றவர்களும் சரி, நண்பர்களுடைய ஆதரவால் அல்லது அவர்கள் குடிக்கின்ற ஒரு ஊக்கத்தினால் தான் போகிறோம். எந்த ஒரு தன்னார்வ நிறுவனத்தில் அல்லது எந்த ஒரு கட்சியினுடைய பின்னணியிலோ செல்லவில்லை. தங்களுடைய சமூக அக்கறையின் காரணமாக நாங்கள் சென்றோம். அப்பொழுது அன்றைக்கு காணும் பொங்கல். நாங்கள் புதுக்கோட்டை அந்த கிராமத்துக்கு நெருங்கும் போதே கிட்டத்தட்ட 5-6 கிலோமீட்டருக்கு நெருங்கும் பொழுதே ஒரு பெரிய பாதகைகள், ஒரு கட் அவுட்டு, போஸ்டர்ஸ், இதெல்லாம் பெரிய கிராண்டா இருந்தது. என்னவென்றால் அது சமத்துவ பொங்கல் கொண்டாடுவோம், சமத்துவ பொங்கலை கொண்டாடுவோம், ஈக்குவாலிட்டி பொங்கல் என்று ஒரு கொண்டாட்ட மனநிலையில் இருந்தது. அன்றைக்குத்தான் ஆதிதிராவிட நலத்துறையினுடைய அமைச்சர் அந்த ஊருக்கு செல்வதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது திமுகவால். இன்றைக்கு அமைச்சர்கள் அல்லது ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர்கள் முழுமையாக செயல்படுவதற்கு இந்த திமுக அரசு அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறதா என்ற ஒரு கேள்வி. ஏனென்றால் அன்றைக்குத்தான் அவர் அந்த இடத்திற்கு போகிறார். அதுவும் இறையூர் என்ற ஒரு கிராமம், அது ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய ஜாதி இந்துக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி. வேங்கை வயல்
வந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு உள்புறமாக தள்ளி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. கலெக்டரும் மந்திரியும் சென்றது அந்த இறையூர் என்ற கிராமத்திற்கு மட்டுமே. கலெக்டரும் அந்த வேங்கை வயல் கிராமத்திற்கு செல்லவில்லை, மந்திரியும் வேங்கை வயல் கிராமத்துக்கு செல்லவில்லை. இந்த சமத்துவ பொங்கலை இந்த மக்கள் புறக்கணிக்கிறார்கள். ஆனால் அவர்களை வலுக்கட்டாயப்படுத்தி அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க செய்கிறார்கள். அங்கு வந்து எல்லோருக்கும் உணவு பரிமாற்றப்பட்டதாக ஒரு டிராமாவை அரங்கேற்றிருக்கிறார்கள். எப்படி ஒரு கலெக்டர், மாவட்ட கலெக்டர் அவர்கள் சென்று ஏற்கனவே இருந்தும் இல்லாத ஒரு பிரச்சனையை அவர்களாகவே வந்து கோயில் நுழைவு போராட்டம், 2 டம்ளர் 2 டம்ளர் முறை போராட்டம் என்ற ஒரு இதை காட்டி அங்கு ஒரு வயதான ஒரு பெண்மணியை கைது செய்து அவர்களை 3-4 நாட்களில் வெளியிட்டார்கள். ஆனால் இதை நாங்கள் அந்த மக்களிடம் கேட்ட பொழுது அந்த மக்கள் இரு தரப்புமே என்ன சொல்கிறார்கள், அந்த மக்களும் இந்த கோயிலுக்கு வர வேண்டும் என்ற உரிமையை கொண்டாடவில்லை, கேட்கவில்லை. நாங்களும் அவர்களை உள்ளே வர சொல்லி அவர்களை அழைக்கவில்லை. ஆகையால் அவர்களிடமிருந்து நாங்கள் வரி எந்த பணமும் வாங்குவதில்லை என்றெல்லாம் கூறினார்கள். சரியா? இந்த வேங்கை வயல் வந்து மற்ற வன்கொடுமையிலிருந்து மிகப்பெரிய அளவில் மாறுபட்டது. அது என்னவென்றால், இந்த மக்கள் மீது உடல் ரீதியான வன்மத்தை செய்யாமல் அந்த மக்கள் மீது மறைமுகமாக அவர்களுக்கு தெரியாமல் ஒரு பெரிய வந்து காட்டு மிராண்டித்தனமான ஒரு செய்கையை செய்திருக்கிறார்கள். அது குறைந்தது ஒரு 3 நாட்கள் அல்லது 4 நாட்கள் தொடர்ந்து இந்த பணியை செய்திருக்க முடியும். ஏனென்றால் அந்த தண்ணீர் தொட்டியினோட உயரம் மிகப்பெரிய உயரத்தில் அங்கு சென்று இவ்வளவு என்ன சொல்றது, அதிகமான ஒரு மலத்தை அங்கு அந்த குடிநீரில் கொட்டியிருக்க முடியாது. இந்த குடிநீரில் மலம் இருப்பது என்பதே அங்கு குழந்தைகள் நோய்வாய்ப்பட்டு 3-4 நாட்கள் மருத்துவமனையில் அந்த மருத்துவர் அந்த குழந்தையினுடைய மலம் மற்றும் சிறுநீர் இவற்றை ஆய்வு செய்த பிறகு எல்லோருடைய ஆய்விலும் ஒன்றுபட்ட கருத்தாக அந்த அந்த குழந்தைகளுடைய உடலில் மலம் கலந்த தண்ணீர் இருப்பதாக கண்டறியப்பட்டது. அதற்கு பிறகு அந்த மருத்துவர் அந்த தண்ணீர் தொட்டியை பார்க்க சொல்கிறார். அதற்கு பிறகு அங்கிருந்த வேங்கை வயலில் இருந்த தலித் இளைஞர்கள் அந்த தண்ணீர் தொட்டியை பார்க்கிறார்கள். அப்பொழுதுதான் அதில் வந்து மலம் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டு அது வந்து போலீஸ் அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. ஈவன் என்ன சொல்லுறேன்னா, இன்றைக்கு வரை அந்த 30 குடும்பம் அங்க இருக்கக்கூடிய குடும்பம் 30 எந்த விதமான எதிர்மறையோ அல்லது அவர்களிடம் போட்டி போடக்கூடிய அல்லது போராடக்கூடிய எந்த ஆற்றலும் இல்லை என்ற ஆற்றலும் செய்யவில்லை. ஏனென்றால் 300க்கு மேற்பட்ட குடும்பங்கள் ஜாதி இந்துக்களாக இருக்கிறார்கள். அதில் வந்து இந்த ஜாதி இந்துக்கள் மீது அவர்களுக்கு பெரிய நேர்மறையான விரோதமோ அல்லது பகையோ கிடையாது. ஆனால் இந்த முத்தையர் சமூகத்தை சேர்ந்த முத்தையா என்றவரிடமும் அவர்கள் மனைவிதான் அன்று இன்றைக்கு அந்த கிராமத்தினுடைய பிரசிடென்ட், தலைவர். அது அக்டோபர் 2ஆம் தேதி இந்த அங்கு நடந்த கிராம பொது சபை, கிராம சபை மீட்டிங் நடக்கிறது. அந்த கூட்டத்தில் அந்த மக்கள் வந்து சில கேள்விகளை கேட்கிறார்கள். அந்த கேள்வியை கேட்க வைத்ததனுடைய பின்னணி முக்கியமானது. ஏனென்றால் இவர்களுக்கு அந்த முத்தையாவிற்கும் பெரிய அளவில் வந்து இணக்கமாக ஒருபோதும் இருந்ததில்லை. முத்தையா அதை தானாக ஒப்புக்கொள்கிறார். என்னவென்றால், நான் வந்து ஜாதியவாதி, பழமைவாதி, நான் இதையெல்லாம் கடைபிடிப்பவன் தான், தீண்டாமையை கடைபிடிப்பவன் தான். அவர்களை நான் வந்து
கீழ்த்தரமாக நடத்தியவன் தான். ஆனால் நான் இந்த மலத்தை தண்ணி தொட்டில் கலக்கின்ற ஈனச் செயலை நான் செய்யவில்லை. இது என் மீது வேண்டுமென்றே போட்ட பழி என்றார் அவர். அவரிடம் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேல் அவர் வீட்டில் நாங்கள் எல்லோரும் அமர்ந்து பேசினோம். ஆனால் என்ன தெரிய வருகிறது என்றால், இந்த மக்களிடம் பேசும் பொழுது அந்த அக்டோபர் 2ஆம் தேதி நடந்த கிராம சபை கூட்டத்தில் தலித் மக்கள் முத்தையாவை கேள்வி கேட்கிறார்கள். ரோடு போடுவதற்கு இவ்வளவு ஒதுக்கப்பட்டிருக்கு, இவ்வளவு தொகை ஒதுக்கப்பட்டிருக்கிறது, குடிநீர் வழங்குவதற்கான பைப் இணைப்புகள் வழங்குவதற்கு இவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது கிராம வளர்ச்சிக்காக சில தொகைகள் அரசிடமிருந்து வழங்கப்பட்டிருக்கு, அவை முழுமையாக செலவு செய்யப்பட்டதா என்பதை கணக்கு கேட்கிறார். அது கேட்டது இவர்கள் தான், வேங்கவயல் சார்ந்த தலித். இவர்களுக்கு இந்த புள்ளி விவரம் எப்படி கிடைத்தது என்று நாங்கள் கேட்கும் பொழுது, அந்த புள்ளி விவரத்தை கொடுத்தது சிதம்பரம் என்ற ஒரு கள்ளர் சமூகத்தை சார்ந்த அதிமுக. இருவருமே, முத்தையா அண்ட் சிதம்பரம் இருவருமே அதிமுகவை சார்ந்தவர்கள். ஒன்று. இதனுடைய இன்னொரு பின்னணி, இன்னும் 2 பின்னணிகள் இருக்கிறது. இதற்காக நாங்கள் சிதம்பரத்தை பல முறை முயற்சி செய்து அவர் வீட்டிற்கு சென்றோம். அவர் வீட்டில் இருந்து கொண்டே, அவர் மனைவியும் அவரும் வீட்டில் இருந்து கொண்டே பிள்ளைகளை விட்டு பேச முடியாது, எங்களை பார்க்க விருப்பம் இல்லை என்று கூறிவிட்டார். இருவருமே ஓரளவுக்கு பொருளாதாரத்திலும் நில உடைமையிலும் சமமானவர்கள். இன்னும் சொல்ல போனால் முத்தையா அவரை விட கொஞ்சம் அதிகமான பண வசதி உள்ளவர், சிதம்பரம் சற்று குறைவாக பண வசதி உள்ளவர் என்று சொல்ல வேண்டும். ஆனால் நிலம் இருவருக்கும் போதிய அளவு, ஒரே அளவான நிலங்கள் இருக்கிறது. இவர் கள்ளர் சமூகத்தை சேர்ந்தவர், அவர் முத்தையர் சமூகத்தை சார்ந்தவர். இந்த முத்தையருக்கும் சிதம்பரத்திற்கும் இங்கு தொடர்ந்து 1 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அது என்ன போராட்டம் என்றால், 2 காதல் கதைகள். முத்தையோர்களுடைய சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞர், அவர் முத்தையாவுக்கு சொந்தக்காரர். சிதம்பரத்தினுடைய உறவுக்கார பெண் அந்த பெண்ணை காதலிக்கிறார். இருவரும் திருமணத்திற்கு முன்பு அந்நியோன்யமாக இருக்கிறார்கள். திருமணம் செய்து கொள்ளேன் என்ற நம்பிக்கையை கொடுக்கிறார்கள். அந்த நம்பிக்கையின் பேரில் இருவரும் கிட்டத்தட்ட கணவன் மனைவியாக வாழ்ந்திருக்கிறார். ஆனால் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லும் போது அது முடியாது என்று, இது ஜாதி பிரச்சனை அங்க வருகிறது. ஜாதி பிரச்சனையை ஜாதி இந்துக்கள் தலித்துகளை திருமணம் செய்து கொள்வது மட்டுமே அல்ல, ஜாதி இந்துக்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஜாதி பிரச்சனை இது. இந்த பிரச்சனையை ஊர் மக்கள் சார்பாக கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் அந்த பெண்ணை அறுத்து விடுவதாக முடிவெடுக்கப்படுகிறது. அந்த பெண்ணுக்கு 2 லட்சம் கொடுப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த பெண் அந்த பணம் எல்லாம் தேவையில்லை என்று நிராகரித்து விட்டு 2 பேரும் பிரிந்து விடுகிறார்கள். இந்த பெண் தான் முத்தையாவினுடைய மனைவிக்கு எதிரான போட்டியாளர். தலைவருக்கான போட்டியில் அந்த பெண்ணும் போட்டியிடுகிறார். அந்த பெண்ணுக்கு ஆதரவாக சிதம்பரம் ஆதரவு தெரிவிக்கிறார். அந்த சிதம்பரத்தினுடைய ஆதரவு மக்கள், தலித் மக்களுக்கும் பெரிய அளவில் இருக்கிறது. ஏன்னா சிதம்பரம் தலித் மக்களிடம் மிக இணக்கமாக பழகக்கூடியவராக தெரிகிறது, பழகி இருக்கிறார். இது இவர்களுக்கு இடையே நடந்த ஒரு இது. அதன் கூட்டத்திற்கு பிறகு, அந்த கட்ட பஞ்சாயத்திற்கு பிறகு, அங்கு நீர் தொட்டியில் பணியாற்றிய கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றிய ஒருவரை, சண்முகம், எனக்கு தெரிந்த சண்முகம், என் பெயர் சரியாக தெரியவில்லை, இப்ப அந்த ரிப்போர்ட் கையில் இல்லை. அந்த சண்முகம் என்பவரை முத்தையா அந்த நீர்த்தொட்டி திறந்துவிடும் பணியிலிருந்து நீக்குகிறார். நீக்கிவிட்டு தனது சமூகத்தை சார்ந்த ஒருவருக்கு அந்த பணி கொடுக்கப்படுகிறது. அதை எதிர்த்து அவர்
போலீஸிலும் சரி மற்ற அரசு மாவட்ட அதிகாரிகளிடமும் அதை புகாராக பதிவு செய்கிறோம். இது இந்த தொடர்ந்து இதற்கு இடையில் தான் ஹலோ இதற்கு இடையில் தான் இந்த பிரச்சனை. அது என்னவென்றால் இந்த அக்டோபர் 2ஆம் தேதி கிராம சபையில் தலித் மக்கள் முத்தையாவை கேள்வி கேட்கிறார். முத்தையா மிக ஆக்ரோஷமாக பேசிவிட்டு அந்த மீட்டிங்கை கலைத்து விட்டு சென்று விடுகிறார். அது முடிந்து ஒரு சில நாட்களில் தான் இந்த தொட்டியில் மலத்தை கலக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் இந்த மலம் கலந்தது முத்தையாவா சிதம்பரமா என்பதுதான் இங்கு அவர்கள் தோழர் ரமணி கூறினார்கள் அடிக்கோடிட்டு இது முத்தையாவினுடைய வேலைதான் என்று. ஆனால் நாங்கள் பேசிய அளவில் முத்தையா தன்னுடைய குணத்தை ஒத்துக்கொள்கிறார். நான் அவர்களுக்கு பல காலங்களில் அவர்களை நான் இப்படிதான் முறையிட்டேன். அதே சமயத்தில் இந்த இரட்டை டம்ளர் கோயில் நுழைவை எல்லாம் மாவட்ட நிர்வாகமே முன்னேற்பாடு செய்த நாடகம், அதற்கு அவர்களே என்னிடம் ஒப்புக்கொண்டார்கள் என்று அவர் எங்களிடம் கூறினார். அதை நாங்கள் கூறியதை அப்படியே எடுத்துக்கவில்லை. ஆனால் இந்த கிரிமினல் குற்றத்தை செய்தது இந்த இருவரில் அல்லது இரு குழுவில் ஒரு முத்தைய குழுவாக இருக்க வேண்டும் அல்லது சிதம்பரம் குழுவாக தான் இருக்க வேண்டும். இவர்கள் இருவரையுமே பிடித்து முறைப்படி விசாரித்தால், போலீஸினுடைய முறையான விசாரித்தால் உண்மை வெளிவந்துவிடும். அது போலீஸுக்கு நன்றாக தெரியும். ஆனால் அதை தவிர்த்து அரசு இந்த இளைஞர்களை, தலித் இளைஞர்களை ஒப்புக்கொள்ள சொல்லி 2 ஏக்கர் தருகிறேன், வேலை வாய்ப்பை தருகிறேன் என்று அவர்களுக்கு ஆசை காட்டி அவர்களை மிரட்டியும் அவர்களுடைய கைபேசியை பிடுங்கி வைத்துக் கொண்டும் அவர்கள் பெற்றோர்களுக்கு அழுத்தத்தை கொடுத்தும் பல விதங்களில் முதலில் அவர்கள் அந்த மாவட்ட காவல்துறையே அதை விசாரித்தது. பிறகு சிபிசிஐடிக்கு ஒப்படைக்கப்பட்டது. அதன் பிறகு தன்னார்வ நிறுவனம், பல அரசியல் தலைவர்கள் எல்லாரும் மக்களுடைய அழுத்தத்தின் காரணமாக, பொது சமூகத்தில் அல்லது குறிப்பாக தலித் சமூகத்தினுடைய அழுத்தத்தின் காரணமாக அது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. நாங்கள் சென்ற அன்றுதான் சிபிசிஐடியும் அதே இடத்திற்கு வந்தார்கள், அன்றைக்கு விசாரணைக்கு வந்தார்கள். எங்களை கிட்டத்தட்ட ஒரு 10-11 மணி வரைக்கும் எங்களை அலோவ் பண்ணல அந்த கிராமத்துக்குள்ள போக. ஏனென்றால் முழுக்கவும் ஒரே கொண்டாட்ட மூட்ல இருந்தாங்க. எல்லாம் சமத்துவ பொங்கல், ஈக்குவாலிட்டி ஃபெஸ்டிவல் என்று. அப்ப கூட இந்த மினிஸ்டர் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய கிராமத்திற்கு செல்லவில்லை. பாதிக்கப்பட்ட மக்களை சில பேர்த்தை மிகவும் கட்டாயப்படுத்தி அவர்களை இந்த பொங்கலில் பங்கெடுக்க செய்தார்கள். ஆனால் காஸ்ட் இந்துக்கள் அந்த பொங்கலை சாப்பிடவும் இல்லை என்று தலித் மக்கள் கூறியது எங்களிடம் பதிவு செய்தார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நாங்க அந்த அதிகாரி, விசாரணை அதிகாரி, இளம் ஐபிஎஸ் ஆபீசர், அவரை பொழுது அவர் பல நெருக்கடி காரணமாக என்னால் இதுக்கு மேல எதுவும் சொல்ல முடியாது என்று கூறிவிட்டார். கலெக்டரை சந்திப்பதற்கு நாங்கள் கலெக்டர் அலுவலகத்திற்கு 3-4 முறை சென்றோம். பிறகு அவர் பொங்கல் கொண்டாட்டம், மாவட்டம் முழுவதிலும் பொங்கல் கொண்டாட்டம், நடன நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டதாக அவர்களுடைய உதவியாளர் கூறினாலும் நாங்கள் கேட்டோம், நீங்கள் எங்கு இருக்கிறீர்களோ அங்கு வருகிறோம் என்று. அப்பொழுதும் அவர்கள் எங்களுக்கு அனுமதி தரவில்லை. இதனால நம்ம என்னன்னா அவர்களிடம் கேட்டப்ப அவர்கள் அனுமதிக்கவில்லை. பிறகு நாங்கள் எங்களுடைய அறிக்கையை சென்னை பத்திரிகை அலுவலகத்தில் பத்திரிகை பிரஸ் மீட் மூலம் ரிலீஸ் செய்து விட்டோம். அதற்கு பிறகு இந்த வேங்கவேல் சம்பந்தமாக ஆங்கிலத்தில் நானும் எனது நண்பரும் சேர்ந்து எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லி என்ற ஒரு மிக சிறந்த பத்திரிகையில் அந்த நிகழ்வை இலூசிவ் ஜஸ்டிஸ் என்ற அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக இந்த தமிழகத்தில் தலித்துகள் மீது நடக்கக்கூடிய வன்கொடுமையும் அவர்களுக்கு நிராகரிக்கப்படுகின்ற நீதியும் என்ற முறையில் அந்த கட்டுரையை எழுதியிருக்கிறோம்.
எழுதி அது அதற்கு நிறைய ஆஹ் இது கிடைத்திருக்கிறது. பலரும் அதற்கு பிறகு இன்டர்நேஷனல் லெவலில் அதனுடைய இந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறார்கள். ஆகையினால் இங்கு நாம் இறுதியாக என்ன சொல்ல வேண்டும் என்றால், இந்த திராவிட கட்சிகள் இருவரும், திமுகவும் அதிமுகவும், தொடர்ந்து அதனுடைய துவக்க காலம் முதல் கொண்டு அது தலித் விரோத போக்கு. இங்கு தலித் விரோத போக்கு என்பது இங்கு வன்கொடுமை என்பது வெறும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக பார்க்க கூடாது. அது ஒரு அரசியல் பிரச்சனை. இந்த அரசியல் பிரச்சனை அரசியல் கட்சிகள் தான் தீர்க்க வேண்டும். அதில் முதலாவது ஆளுங்கட்சியும் அதனுடைய எதிர்கட்சியும் தீர்க்க வேண்டும். பாஜக அதனுடைய பின்னணியில் இருக்குமானால் அதை திமுக வெளிப்படையாக சொல்ல வேண்டியது தானே. ஆளுங்கட்சியில் இருக்கின்ற திமுக வெளிப்படையாக வேங்கை வயலில் நடந்ததற்கு பாஜக தான் பின்னணி என்று சொல்ல வேண்டியது தானே, அல்லது அதிமுக அதை சொல்ல வேண்டியது தானே. ஏன் அதை மறைக்கிறார்கள்? நாம் என்னவென்றால் இங்கு தமிழகத்தில் ஒரு பெரிய ஒரு இக்கட்டான சூழல். திமுகவையும் விமர்சித்தால் பிஜேபி வந்துவிடும் என்ற ஒரு புலி வருது என்ற கதை காரணமாக நாம் இங்கிருக்கின்ற ஒரு கரடியை முழுமையாக பார்க்க மறைக்கிறோம். ஆகையினால் இங்கிருக்கின்ற கரடியை நாம் உடனடியாக வெட்ட வெளிச்சமாக்க வேண்டியது நமது கடமை என்று கூறி வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி அனைவருக்கும் கேள்விகள் இருப்பின் நான் பதில் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி. ஜெய் பீம்.